திண்டிவனம் ராஜராஜேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் பாலாலய பூஜை நடைபெற்றது. திண்டிவனம் இலுப்பைத்தோப்பு பகுதியில் சுமார் 200 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ராஜராஜேஸ்வரி அம்மன் ஆலய கும்பாபிஷேக விழா நடைபெற உள்ளதை முன்னிட்டு பாலாலய யாக பூஜைகளும் மகா அர்ச்சனைகளும் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை தலைவர் அன்னை சந்தானம், செயலாளர் நல்லி மதிவாணன், பொருளாளர் ரவிச்சந்திரன் மற்றும் நிர்வாகிகள் செய்திருந்தனர். விழாவில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் மாசிலாமணி, நகரமன்ற தலைவர் நிர்மலா ரவிச்சந்திரன், முன்னாள் நகரமன்ற தலைவர் வெங்கடேசன், தொழிலதிபர் செல்லபெருமாள், தமிழ்ச்செல்வி, நகரமன்ற உறுப்பினர்கள் சீனிராஜ், ஆணைய நிர்வாகிகள் பால்பாண்டியன், ரமேஷ், சின்ராசு, ஏகாம்பரம், சுரேஷ், தினேஷ், ராஜேஷ், வேணுகோபால், சந்திரசேகர், கிருஷ்ணமூர்த்தி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள திருநாவலூரில் சுமார் 200 ஆண்டுகள் பழமையான மனோன்மணி அம்பாள் சமேத பக்தஜனேஸ்வரர் கோவிலில் நடைபெற்ற மகா கும்பாபிஷேக விழா மாவட்ட ஆட்சியர் பிரசாந்த் உள்ளிட்ட திரளான பக்தர்கள் பங்கேற்பு. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள சுந்தரமூர்த்தி நாயனார் அவதரித்த திருநாவலூரில் சுமார் 2000 ஆண்டுகள் மிகவும் பழமையான மனோன்மணி அம்மாள் சமேத பக்தஜனேஸ்வரர் திருக்கோவிலில் 21 ஆண்டுகளுக்கு பிறகு கோவில் புனரமைப்பு பணிகள் நடைபெற்று முடிந்த நிலையில் கடந்த நவம்பர் 19ஆம் தேதியன்று கோவில் முன்பாக யாகசாலை அமைக்கப்பட்டு யாகசாலை பூஜை தொடங்கியது. தொடர்ந்து பல்வேறு விதமான பூஜைகள் நடைபெற்று வந்த நிலையில் கடம் புறப்பாடு நடைபெற்று தொடர்ந்து யாகசாலையில் இருந்து புனித நீர் மேலதாளங்கள் முழங்க ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டு கோபுர விமானங்களில் புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேக விழாவானது நடைபெற்றது. இந்த மகா கும்பாபிஷேக விழாவில் கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் பிரசாந்த் மற்றும் உளுந்தூர்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் மணிகண்ணன் மற்றும் திருநாவலூர் ஒன்றிய செயலாளர் வசந்தவேல், உளுந்தூர்பேட்டை பேரூராட்சி மன்ற தலைவர் ஜெயசங்கர், இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள், பொதுமக்கள், பக்தர்கள் என 10,000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். உளுந்தூர்பேட்டையில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் ரமணி படுகொலையை கண்டித்து ஆசிரியர்கள் கண்டன ஆர்ப்பாட்டம் செய்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அரசு பெண்கள் மாதிரி மேல்நிலைப் பள்ளி நுழைவு வாயில் முன்பு தமிழ்நாடு மேல்நிலை முதுகலை பட்டதாரி ஆசிரியர் கழகத்தின் கள்ளக்குறிச்சி மாவட்ட தலைவி மாலதி தலைமையில் தஞ்சாவூர் மாவட்டம் மல்லிப்பட்டினம் அரசு பள்ளியில் ஆசிரியர் ரமணி படுகொலை செய்யப்பட்டதை கண்டித்து ஆசிரியர்கள் கருப்பு பேட்ஜ் அணிந்து ஆசிரியர்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை எழுப்பினர்.
இந்த ஆர்ப்பாட்டத்தில் 50க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர். பணி பாதுகாப்பு சட்டம் இயற்றிடுக. வஞ்சிக்காதே நீதியை வஞ்சிக்காதே. பாதுகாத்திடு ஆசிரியர்களை பாதுகாத்திடு. கல்வித்துறையே அக்கறை காட்டு. ஆசிரியர்கள் மீது அக்கறை காட்டு. நிறைவேற்றிடுக. ஆசிரியர் பணி பாதுகாப்பு சட்டத்தை தமிழ்நாடு ஆசிரியர்கள் ஆர்ப்பாட்டம். மதிப்பு கொடு. ஆசிரியரின் உணர்வுக்கு மதிப்பு கொடு. முடிவு கட்டுவோம். ஆசிரியர்கள் மீதான தாக்குதலுக்கு சுத்திகரிப்பு குடிநீர் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறக்கப்படுமா என எதிர்பார்க்கும் பொதுமக்கள். கிருஷ்ணகிரி மாவட்டம் சிங்காரப்பேட்டை ஊராட்சியில் பிரதான் மந்திரி கனிஷத்ரா கல்யாண் யோஜனா திட்டத்தின் கீழ் செயல்பட்டு வரும் கிருஷ்ணகிரி மாவட்ட கனிமவள அறக்கட்டளை நிதி வாயிலாக 7.50 லட்சம் ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் குடிநீர் சுத்திகரிப்பு கட்டிட திட்டம் நிறைவேற்றப்பட்டது. 2018-2019 கட்டி திறக்கப்படாமல் உள்ளது. இதனை திறந்து மக்கள் பயன்பாட்டில் உள்ளதாகவும் அந்த குடிநீர் சுத்திகரிக்கப்படும் இயந்திரம் பழுதடைந்ததாகவும் பழுதடைந்ததை சரி செய்ததாகவும் பஞ்சாயத்து கணக்கில் கணக்கு காட்டப்பட்டுள்ளது. சிட்டிசன் படத்தில் பாலம் கட்டியதாகவும் அது இடிந்து விழுந்ததாகவும் தகவல் போல் சிங்காரப்பேட்டை ஊராட்சியில் குடிநீர் சுத்திகரிப்பு கட்டியதாகவும் பல வருடங்களாக பொதுமக்கள் பயன்படுத்தியதாகவும் தற்பொழுது பழுதடைந்துள்ளதாகவும் சரி செய்யப்பட்டுள்ளதாகவும் மக்களின் பயன்பாட்டிற்கு வராமல் பொய்யான கணக்கு காட்டியுள்ளனர் ஊராட்சி செயலாளர் மற்றும் ஊராட்சி மன்ற தலைவர். இவர்களுக்கு துணை போகும் வட்டார வளர்ச்சி அலுவலர் இதுபோன்று பல ஊராட்சிகளில் செய்யாத வேலை செய்ததாகவும் பொய்யான கணக்கு காட்டி வருகின்றனர். இவர்கள் மீது உரிய விசாரணை மேற்கொண்டு உரிய நடவடிக்கை எடுப்பாரா மாவட்ட ஆட்சியர் என பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் எதிர்பார்க்கின்றனர். பழனியில் வாக்காளர் விழிப்புணர்வு நடன நிகழ்ச்சி நடைபெற்றது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி வ.உ.சி. மத்திய பேருந்து நிலைய வளாகத்திற்குள் தமிழ்நாடு தேர்தல் ஆணையத்தின் மூலம் பொதுமக்களுக்கு வாக்களிப்பதன் அவசியம் மற்றும் வருகின்ற 23 மற்றும் 24 ஆகிய 2 தினங்களில் அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் வாக்காளர் சுருக்குமுறை திருத்தம் நடைபெற உள்ளதால் பொதுமக்கள் இந்த வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையில் கிராமிய நடனங்கள் மூலம் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றன. இதில் கிராமிய கலைஞர்கள் நடனமாடியவாறு வாக்காளர் பெயர் திருத்தம், பெயர் சேர்த்தல், முகவரி மாற்றம், வாக்குச்சாவடி எண் மாற்றம், 18 வயது நிறைவு பெற்றவர்கள் வாக்காளர்களாக சேர்த்துக் கொள்ளுதல், வாக்காளர் அடையாள அட்டை பெற்றுக் கொள்ளுதல் உள்ளிட்டவைகளை அந்தந்த முகாம்களிலேயே செய்து கொள்ளலாம் என்ற அறிவிப்பை பொதுமக்களுக்கு பாடல் மூலமாகவும் நடனம் மூலமாகவும் தெரிவித்தனர். தொடர்ந்து தமிழ்நாடு தேர்தல் ஆணையத்தால் இதுபோன்ற நிகழ்ச்சிகள் நடத்தி வருகின்றனர்.
அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும். வெளியூர் மக்கள் கூட இருப்பாங்க. இது தமிழ்நாட்டில் இருக்க எல்லாருக்கும் பொதுவானது. நாம எங்க இருக்கோமோ அந்த பூத்துல, அந்த ஊர்ல, அந்த பூத்துல ஓட்டு போடுற பண்பாடு. பூச்சோட